இப்போது அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து குன்றத்தூர் முருகனை நோக்கி நம்ம கார் இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத்விஷ் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா முருகரோட திருக்கோவில் தான் போயிட்டுருக்கோம். குன்றத்தூர் முருகர் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை. ஸோ அந்த முருகனோட தரிசனத்தை பார்க்கறதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நைட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஏர்லி மார்னிங் தரிசனம் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு தரிசனம் பார்க்கலான்றதுக்காக தான் நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் கிளம்பியிருக்கோம். குழந்தைங்களை அழைச்சிட்டு வரல, ஏன்னா நைட் டைமு அவங்க கொஞ்சம் நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்றதுனால வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம முருகரை தரிசிச்சு அவரோட அருள் பெற்று வீட்டுக்கு செல்லலாம். இந்த கோவிலோட சிறப்புகள் என்னென்னன்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 2ஆம் குலோத்துங்க சோழன் 12ஆம் நூற்றாண்டு 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது தான் இந்த கோவில். அதே மாதிரி சேக்கிழாரால் பாடப்பட்ட கோவிலும் இதுதான். வடக்கு திசையை நோக்கி முருகப்பெருமான் அமர்ந்திருப்பதும் இந்த கோவிலில் தான். இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த குன்றத்தூர் முருகர் கோவில். இவரோட பேர் இங்கே சுப்பிரமணிய சுவாமி அப்படின்ட்டு முருகப்பெருமானை அழைக்கப்படுறார். குன்றிருக்கும் இடம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் இந்த கோவில் வந்து குன்றத்தூர் அப்படின்னு பெயர் பெற்றதுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. இந்த கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் கிராமத்தில் தான் அமைந்திருக்கு. இந்த கோவிலை சுற்றி நிறைய சின்ன சின்ன கோவிலும் இருக்குது. இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறது அந்த முருகப்பெருமானை தான். அவரோட தரிசனத்தை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போவே பார்த்திங்களா எவ்வளோ கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. எங்கெங்கேருந்தோ எந்தெந்த ஊர்லேருந்தோ இந்த கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்காக மக்கள் வந்திருக்காங்க. நம்மளும் போய் பார்க்கலாம். அந்த முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இந்த வீடியோ மூலமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னமும் நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன். இந்த கோவில் ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை நீங்களும் பார்த்து ரசிங்க. இந்த கோவிலுக்கு 2 வழி இருக்குது. வாகனங்கள் வர்றதுக்கு ஒரு வழியும், ஸ்டெப்ஸ் வழியாக வர்றதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. நம்ம இப்போது கோவிலுக்கு வந்துட்டோம். அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களும், நமக்கு தேவையான பூவும், விளக்கேற்ற தேவையான விளக்கு, நெய் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம இப்போது போகலாம் வாங்க. இந்த திருக்கோவில் அடிவாரத்தில் 16 கால் மண்டபம் அமைந்திருக்கு. 84 படிகளை கொண்ட திருக்கோவில் தான் இது. ஒரு சின்ன குன்றின் மேலே அமர்ந்திருப்பதுனால தான் இது குன்றத்தூர் கோவில் அப்படின்னு பேர் வந்ததாகவும் ஒரு சிறப்பு இருக்குது. கோவிலோட தல வரலாறு என்னன்னா, வல்லக்கோட்டையில் அசுரனை சம்ஹாரம் செஞ்சுட்டு திருத்தணிக்கு பயணம் மேற்கொள்ளும்போது இங்கே வந்து தங்குனதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. கோவில் வடக்கு திசையை நோக்கி இருக்கிறதுனால முக்தி ஸ்தலம்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமான் சன்னதியில் நீங்கள் நேருக்கு நேர் முருகப்பெருமானை மட்டும்தான் தரிசிக்க முடியும். இடதுபுறம் அப்படி இல்லைன்னா இடதுபுறம் சாய்ந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது முருகப்பெருமான் வள்ளியோடையோ இல்லை தெய்வானையோடையோ யாராவது ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்சி அளிப்பார். கோவிலில் நவகிரக சன்னதி, விநாயகர் வலம்புரி விநாயகர் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, பைரவர் சன்னதி, காசி விஸ்வநாதர், காசி விஷாலாட்சி, நாகர் சன்னதி போன்ற பல்வேறு சன்னதிகள் அமைந்திருக்கு.
இந்த குன்றத்தூரில் தான் சேக்கிழார் அவதரித்த ஊராக கருதப்படுது. மலை அடிவாரத்தில் சேக்கிழாருக்கு ஒரு தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு. கந்தனே சிவனுக்காக தியானம் செஞ்சதுனால ஈஸ்வரர் என தனி மூர்த்தியாக அமர்ந்திருக்கிறதும் ஒரு சிறப்பு. இந்த கோவிலோட தீர்த்தம் சரவண பொதிகை. வில்வமரம் இந்த கோவிலுக்கு தல விருட்சமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா 8 நாள் நடைபெறுது. அதில் கடைசி 3 நாள் ரொம்ப விசேஷமாக நடைபெறுது. சூரசம்ஹாரம், வள்ளி தெய்வானை திருமணம், இதுதான் அந்த கடைசி 3 நாள் திருவிழாவோட சிறப்பம்சம். இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு கொண்ட இந்த கோவிலை நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணலாம் வாங்க. நிறைய கடைகளும் இன்னைக்கு இருக்கு. இப்போது நம்ம விநாயகரை தான் ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ண போகிறோம். இங்கே சைடில் படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு இறங்கி போய் தான் விநாயகரை தரிசனம் பண்ணணும். வாங்க முதல்ல நம்ம அவரை தரிசிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா விநாயகர். நல்ல ஒரு தரிசனம். இவரை தரிசனம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. இந்த மாதிரி கற்களை நம்ம அடுக்கி வச்சு நம்மளோட வேண்டுதலை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. இது இரவு நேரத்தில் இந்த கோவிலோட வியூ தான் பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இன்று ஆடி கிருத்திகை, சிறப்பு அலங்காரமும் இருந்தது. அந்த முருகப்பெருமான மனதார வேண்டி நெய் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவரோட தரிசனத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போது நெய் தீபம் ஏற்றலாம். வீடியோவை பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாரோட சார்பாகவும் என்னோட வேண்டுதலோடு சேர்த்து உங்களோட பிரார்த்தனைகள் இருந்தால் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நிச்சயம் அந்த வேண்டுதல் நிறைவேறும். முருகப்பெருமான் கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார். நம்பிக்கை வைப்போம். இந்த ஒளி போல, இந்த தீப ஒளி போல நம் எல்லோர் வாழ்விலும் ஒளியாக நிறைந்திருப்பார் அந்த முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு தீப ஆரதி. அவரை வணங்க எந்த மந்திரமும் தேவையில்லை. உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே அந்த கூப்பிட்ட குரலுக்கு பக்தனுக்கு வேண்டிய வரத்தை அள்ளி தருபவர் தான் இந்த முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் சன்னதி வடக்கு நோக்கி அமைந்திருப்பதனால இதை முக்தி ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பிரார்த்தனை வைத்து சென்றால் நிச்சயம் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதும் ஐதீகம். அதில் நம்ம தீபத்தை வணங்கிட்டு முருகப்பெருமானை பார்க்க, அவரோட தரிசனத்தை பார்க்க தான் நம்ம இப்போது போக போகிறோம். இன்னும் ஒரு சில நொடியில் அந்த அழகு நிறைந்த முருகப்பெருமானை தரிசிக்கலாம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிறப்பான அலங்காரம் இங்கே நமக்காக வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இது. ஒரு வாட்டியாவது நேரில் இவரை வணங்குங்க. வாங்க உள்ளே போகலாம். எவ்வளோ பிரம்மாண்டமான அலங்காரம். கண்ணில் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படியே மெய் சிலிர்த்த தருணம்னே சொல்லலாம். ரொம்ப நேரம் நாங்கள் அந்த முருகப்பெருமானை ரசிச்சுட்டு அங்கேயே நின்ட்டோம். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த தரிசனம். எவ்வளோ பேர் அவரை பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க பாருங்கள்.
ரொம்ப 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 சிறப்பாக இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாளில் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பாக்கியம்னே சொல்லலாம். அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு நிஜமாகவே நாங்கள் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் தான் நினைக்கிறேன். இது கோவிலோட கொடிமரம். எவ்வளோ அழகாக அந்த கொடிமரத்தை அலங்கரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கோவிலுக்கு வர முடியாத சில பக்தர்களுக்காகவே நான் இந்த வீடியோவை ஒவ்வொரு நுட்பமாக எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பக்தர் ஒருவர் அவர் குடும்பத்தோட அந்த முருகப்பெருமானை போற்றி பாடிட்டு இருந்தார். ரொம்பவே அருமையாக இருந்தது. அவங்க பாட்டின பாட்டில் நம்ம அப்படியே மயிர் சிரிக்க வச்சிருச்சு. இது கொடிமரம் பக்கத்தில் இருக்கிற அந்த அலங்காரம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக பூ அலங்காரம் அப்படியே கண்ணில் ஊற்றிக்கலாம் போல் இருந்தது. வேலையும் பூவில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ பிரசாதம் கவுண்டரில் இருக்கோம். இங்கே நம்ம அர்ச்சனைக்கு டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். இங்கே தான் அர்ச்சனை பண்ணி தருவாங்க. எவ்வளோ அழகாக இருக்காரு பார்த்தீங்களா முருகர். முருகர்னாலே அழகு தாங்க, அதை சொல்லவா வேணும். நாங்கள் இங்கே எங்களோட பேரில் அர்ச்சனையும் பண்ணோம், முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போது பிரகாரத்தை சுற்ற போகிறோம். நீங்கள் பார்க்குறது இப்போது நாகராஜர் சந்நிதி தான் பார்க்குறீங்க. நிறைய பேர் விளக்கேற்றி தொட்டில் கட்டி அவங்களோட வேண்டுதலெல்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாகராஜர் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா. நிறைய பேர் அவங்களோட வேண்டுதல் நேர்த்திக்கடன் எல்லாம் செலுத்திட்டு இருந்தாங்க. நம்ம முருகப்பெருமான் சந்நிதியை நோக்கி தான் நம்ம இப்போது நடந்துட்டுருக்கோம். இங்கே சேவல் நேர்ந்து விட்டுருக்காங்க. நிறைய சேவல் இங்கே இருந்துச்சு. அம்படை வீடு தான் ஒவ்வொன்றா நீங்கள் இப்போ பார்க்குறது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி ஆண்டவர், சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அழகாக செதுக்கியிருந்தாங்க. இப்போது கர்ப்ப கிரகத்தில் தான் இருக்கோம். சாமியோட தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சிவன் சந்நிதி, தாயார் சந்நிதி, அப்புறம் மயில் வாகனம் எல்லாமே இங்கே நம்ம பார்க்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பக்தர்கள்லாம் பால் குடம், காவடி எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு பிரசாத கவுண்டரும் இருக்குது. நம்ம இப்போது அங்கே என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். தயிர் சாதம், புளியோதரை, தட்டை, முறுக்கு, பஞ்சாமிர்தம், லட்டு, அந்த மாதிரி எல்லாமே இங்கே பிரசாதம் இருந்துச்சு. 30 ரூபாயிலேருந்து ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது. நாங்கள் இந்த பிரசாதத்தை தான் வாங்கினோம். நானும் என் கணவரும் சாப்பிட்டோம்.
ரொம்ப சுவையாக இருந்தது. அந்த முருகப்பெருமானை பார்த்த அந்த மகிழ்ச்சியில் உட்காந்து சாப்பிட்டோம். இது வந்து சேவல் நேர்ந்து விட்டுருக்காங்க இந்த கோவிலில். அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிறைய சேவலை இந்த கோவிலில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை சந்தித்தோம். அப்பா 2 பொண்ணுங்க ரொம்ப அழகாக பாடினாங்க. அப்படியே அவங்க பாடுற பாடலில் நாங்கள் மறந்தோம். அந்த முருகனோட அழகை அவ்வளோ அழகாக வர்ணித்து பாடியிருந்தாங்க.
இந்த அதிகாலை வேளையில் முருகப்பெருமானை தரிசிக்கிறதும் இந்த வியூவை ரசிக்கிறதும் ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த முருகப்பெருமானோட தரிசனம் சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக இருந்தார். அவரோட வேலை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வேல் நீங்கள் கீழே இறங்கிட்டு கீழேருந்து பார்க்கும் போதும் அவ்வளவு அழகாக இருக்கும். எல்லா பக்தர்களும் அவங்கவுங்க வேண்டுதலை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டு ரசித்த குரலுக்கு உரிமையாளர் தான் இவங்க. ஓவர் எங்கள் உள்ளமதில் வந்திடாயோ, எங்கள் உள்ளமதில் வந்திடாயோ, வள்ளி மணவாளனே நல்ல புள்ளி மயில் வாகனா. உள்ளம் கவர்ந்தவனே எங்கள் உள்ளமதில் வந்திடாயோ, வெள்ளம் போல் துன்பம் வந்தாலும் எங்கள் உள்ளம் கலங்க மாட்டேன். வெள்ளம் போல் துன்பம் வந்தாலும் எங்கள் உள்ளம் கலங்க மாட்டேன். கள்ளம் இல்ல பிள்ளை நான், கள்ளம் இல்ல பிள்ளை நான், எங்கள் கண்ணெதிரே வந்திடாயோ, எங்கள் கண்ணெதிரே வந்திடாயோ, வள்ளி மணவாளனே நல்ல புள்ளி மயில் வாகனா. உள்ளம் கவர்ந்தவனே எங்கள் உள்ளமதில் வந்திடாயோ. ஆடி அணிந்தாலும் நீ உன்னை வேண்டுகிற பக்தருக்கு, ஆடி அணிந்தாலும் நீ உன்னை வேண்டுகிற பக்தருக்கு மீண்டும் மீண்டும் தருவான், மீண்டும் மீண்டும் தருவான். செல்வம் தந்து மகிழ் ஊட்டுவான், செல்வம் தந்து மகிழ் ஊட்டுவான். வள்ளி மணவாளனே நல்ல புள்ளி மயில் வாகனாம். உள்ளம் கவர்ந்தவனே எங்கள் உள்ளமதில் வந்திடாயோ, எங்கள் உள்ளமதில் வந்திடாயோ, எங்கள் உள்ளமதில் வந்திடாயோ. முருகனுக்கு ஹரஹரோஹரா, முருகனுக்கு ஹரஹரோஹரா, தெய்வத்திற்கு ஹரஹரோஹரா, குமரனுக்கு ஹரஹரோஹரா. முருகனுக்கு சிறப்பாக பாடினாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் நல்லா சிறக்க நம்ம இந்த முருகப்பெருமானை அவங்க சார்பில் வேண்டிக்கலாம். நம்ம இப்போது கீழே இறங்கிட்டுருக்கோம். தரிசனம் முடிச்சாச்சு, நல்லபடியாக எல்லாமே தரிசிச்சாச்சு. நம்ம கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் கடை தான், விடிய விடிய கடைகள் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். இங்கே பல ஊர்லேருந்து ரசித்ததுக்கு இந்த கோவிலுக்கு நன்றி. அவங்க வேனில் பஸ்லலாம் வராங்க. எல்லாருக்குமே நிறைய பேரை நம்ம கீழேயும் பார்க்கலாம். ரொம்ப நிறைவாக அவரோட தரிசனத்துக்காக. யாரெல்லாம் கோவில் இன்னும் டைம் ஆக இந்த கோவிலில் சொல்லவே முடியாத அளவுக்கு அலமோதும் கூட்டம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இது. நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது நேரில் சென்று அந்த முருகப்பெருமானை தரிசிங்க. அவ்வளோ சிறப்பான கோவில் இது. எனக்கு தெரிந்த ஒரு சில சிறப்புகளை இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கேன். நன்றி. சரவண பவாய நமஹ.